லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நியாயமான கேள்விதானே திரு அக்னீஸ்வரன். ஒற்றுமைதான பலம், அது அதிமுகவுக்கு தானே நல்லது. அதிமுகவுக்கு நல்லதுன்னா அது இபிஎஸ்க்கு தானே நல்லது. ஏன் அப்படி அவர் யோசிக்க மாட்டேன்றாரு? இல்லை, எல்லாருமே நல்லதை தான் சொல்றாங்க. எதிரிகள் ரெண்டு வகை. ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சு போராடுகின்ற போராளியாக நின்று எதிர்க்கிற எதிரிகள், இன்னொன்று கண்ணுக்கு தெரியாமல் முதுகில் குத்துகிற துரோகிகள். ரெண்டு வகை தான் இருக்க முடியும் உலகத்தில் எந்த நாட்டிலையும் சரி. ஆக இங்க பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி வந்ததற்கு பிறகு அது இபிஎஸ் நல்லா இருக்கணும்னு சொல்றவங்களா நல்லவங்க, அதிமுக நல்லா இருக்கணும்னு சொல்றவங்களா? இங்க தனி மனிதர் இபிஎஸ் அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய கட்சின்னு பாருங்க. இங்க பேசுகிற போது அண்ணன் தனியரசு 10 வருஷம் எம்எல்ஏ தனி மனிதர் என்று சொல்றாரு. அவர் தனி மனிதர் அல்ல. ஓபிஎஸ் நல்லா இருக்கணும்னு சொல்றது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அதிமுக இல்லையா? சசிகலா நல்லா இருக்கணும்னு சொல்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக இல்லையா? டிடிவி தினகரன் நல்லா இருக்கணும்னு சொல்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக இல்லையா? கார்த்திகேயன் சார், என்ன சார் நீங்க ஒரு பெரிய பழிய சிம்பிளா அழகா ஒரு கேள்வியா வச்சுங்க பாருங்க. ஓபிஎஸ் அதிமுக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க பாருங்களேன். அவர் சொல்லலாம், ஆனா நாம சொல்லலாமா? நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனாலதான் அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், ரெட்டலையை வீழ்த்தியே தீருவோம் நிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாதா? அங்க தோற்கடிக்கணும் வீழ்த்தணும் இபிஎஸ் அதிமுகவில் எடப்பாடியோட ரெட்டலை தான் தோற்கடிக்கிறோம். நீங்க அது இருக்கட்டும், அப்படி நினைக்காதீங்க. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரெட்டலை. எடப்பாடிக்கு மட்டும் ஒரு தனி ரெட்டலை கிடையாது. அதே பச்சை தான், அதே மக்கள் தான். 1,57,000 வாக்குகள் வாங்கி இருக்குது. அது இருக்கட்டும். அதே எம்ஜிஆர் கூட கோவை சிலியன் விஸ்வநாதன் எல்லாம் மீண்டும் கட்சியில பிளவு ஏற்பட்டப்போ திருப்பி சேர்த்துக்கிட்டாரு. அம்மையார் ஜெயலலிதாவும் திருநாவுக்கரசர் எல்லாம் திருப்பி காளிமுத்து சேர்த்துக்கிட்டாங்க. நீங்க கட்சியினுடைய நலனுக்காக, பொது நலனுக்காக சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்போ ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான் இருக்கு. நான் ஜெயலலிதா இல்ல எம்ஜிஆர் இல்லைன்றத இபிஎஸ் உணர்றாரு. அப்போ எனக்கு ஈக்குவல்ஸ் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள வந்தவர்கள் தங்களுடைய அவங்களுக்கு த்ரெட்டா வரல. அச்சுறுத்தல் திருநாவுக்கரசர் அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட அவர் மட்டுப்படுத்தப்பட்டார். ஆனால் உங்களுக்கு இந்த பயம் இருக்கு. வரக்கூடியவர்கள் ஒன்று எனக்கு மேல் ஒரு காலத்தில் இருந்தவர்கள், இல்ல எனக்கு இணையாக இருந்தவர்கள். அதனால என்னுடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்படும் ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்துட்டே இருக்கிறனால தான் அவர் அதை என்கேஜே பண்ண மாட்டேன்றாரா என்ற எனக்கு சந்தேகம் இருக்கு. தப்பா சொல்றாரு பத்திரிகையாளர், தப்பா இவர் பாக்குற பார்வையே தப்பு. நமக்கு சரியான அமனே உங்களுக்கு ஆதரவா பேசினா அது சரியா தான் இருக்கும். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, எனக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்றாருல, அவங்களுடைய பார்வை என்னன்னா, நம்மளோட 10 11 அமைச்சரா இருந்தவர் இப்ப பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு அப்படின்னு தான் பாக்குறாங்க. அந்த பார்வையே தப்பு. கரெக்ட். இதுல என்ன ஒரு பொதுக்குழு 2500 பேர். நான் கேட்டேன் இல்லையா முதல்ல, வட்டத்துக்குள்ள எல்லாரையும் கொண்டு வரது சரி, வட்டத்தின் மைய புள்ளியாக யாருன்றதுலதான் சிக்கல் இருக்குன்னு. அப்ப அவர் இபிஎஸ் என்ன சொல்லி இருந்திருக்கலாம்? அகாமடேட் பண்ணிக்கலாம் அதிமுகக்குள்ள, என் தலைமையை நீங்க ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் வரலாம்னு சொல்லி இருந்தார்னா சரி. ஒருங்கிணைகிற அதிமுக மீது இல்ல அதிமுகவை விட்டு விலக்கப்பட்டவர்கள், விலகி போனவர்கள் உள்ள வரணும்னு ஆசை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. தன் தலைமையை மட்டும் உறுதிப்படுத்த நினைக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ள முடியும். வேண்டவே வேண்டாம் அப்படின்னுங்கும் போது அந்த பெருந்தன்மை, தலைமை பண்புக்கான பெருந்தன்மை எம்ஜிஆருக்கு இருந்ததும் ஜெயலலிதாவுக்கு இருந்ததும் ஏன் இபிஎஸ்க்கு இல்லாம போச்சுங்கிற கொஸ்டின் வருது. இல்ல, அப்ப 2 பொதுக்குழு கூட்டுனாங்களா? அப்போ இல்லையே. 96ல ஒரு பொதுக்குழு தானே ஐயா திருநாவுக்கரசு கூட்டினாரு. சரி, நம்முடைய கட்சி அலுவலகத்தை போய் உடைச்சாங்களா? அதுல 380 திருநாட்டு நீங்க சாதாரணமா பாக்குற திருட்டு வழக்குல போட்டு 15 இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த வழக்கு இருந்துச்சா? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் 15 வழக்குகள் போட்டாங்களா? அப்போ இத்தனை வழக்குகளும் போட்டுக்கிட்டு அதை தான் கண்ணுக்கு தெரியாமல் அவர் நண்பர் சொல்லும் போது சொல்றாரு, இல்ல பாஜக அதை விரும்பலன்னு தப்பா சொல்றாரு. திமுகவும் அதை விரும்பல. இங்க ஒருங்கிணைந்தது வரணுமா வேண்டாமான்றது கட்சி தலைமை முடிவெடுக்கும். மாவட்ட கழக செயலாக முடிவெடுப்பாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் முடிவெடுப்பாங்க. ஆனா பாஜக சேர வேண்டியதுதானே, சேர கூடாதுன்றதுனால திரும்ப திரும்ப அங்க யாராவது சொன்னாங்களா? சேர்க்க மாட்டேங்கிறாங்க. பாஜகவும் அதிமுக எதிர்நிலையில தானே இருக்காங்க. திமுகவும் அதிமுக எதிர்நிலையில தான் இருக்காங்க. எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நினைக்கிற போது முதல்ல செய்ய வேண்டியது ஒண்ணு சேர்றதானே. இல்ல, ஒண்ணு சேர்ந்துட்டோம் நாங்க பலமா இருக்கோம். இல்ல, இவரை எப்படி நாம் உருவாக்கி விட்டோம், இவர் பொதுச் செயலாளர் ஆயிட்டாரே, இவரை எப்படி ஒரு நண்டு 3 நண்டை பிடிச்சி இழுத்தது மாதிரி காலை பிடிச்சி இழுக்கிற வேலையை தான் செய்றாங்க. நான் கேட்கிறேன், நீங்க தனியா நின்று ஜெயிச்சிட்டீங்களா?
பொதுக்குழு கூட்டிட்டீங்களா? நீங்க என்ன கட்ட பஞ்சாயத்து நடக்குது இல்ல, அப்ப சட்ட ரீதியான ஒரு கட்சி. அது EPSக்கும் பொருந்தும். ஆமா, அதத்தான் பொதுக்குழு சொன்னேன். சார் 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள். அது கரெக்ட். 24 நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றி இல்ல. அதுக்காக 13 வருஷம் ஆட்சியிலே இல்ல கலைஞர் அவர்கள் திமுகவை கலசிங்களா? இப்ப அவரத்தான் செய்யும். அதை தாண்டி தான் போகணும். இங்க ஒரு பொதுச் செயலாளர், 3 பொதுச் செயலாளர். ஒரு நொடி அங்கதான் இந்த கேள்வி வருது. இது இப்ப எல்லாரும் பேசுறது அதிமுக நல்லா இருக்கணும்னு ஒரு கட்சி நலன் சார்ந்து, EPS யோசிக்கிறது EPSங்கிற தனிப்பட்ட நபருடைய நலன் சார்ந்துன்னு வந்து நிக்குது இல்ல, அந்த புள்ளியில வந்துருச்சு. அதுதான் அடிப்படையில. ஆனா போடும்போதே தப்பா போட்டா அக்கடா வரும்போது எப்படி சரியா வரும்? அடிப்படையில அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க கட்சியை உடைச்சிருப்பீங்களா? நீங்க இத்தனை கேஸ் போட்டிருப்பீங்களா? அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டீங்களா? அப்போ நாங்க தேர்தலை தனி கட்சி ஆரம்பிப்பீங்களா? நாங்க ஆரம்பிக்க மாட்டோம். சரி, நீங்க தேர்தலை நிப்பீங்களா? அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நாங்க தேர்தலை நிக்கவும் மாட்டோம். ஆனா எடப்பாடி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ஆனா கட்சி தலைமை உங்ககிட்ட தூக்கி கொடுத்துறணும். எந்த ஊர் நியாயம் அது சொல்லுங்க? டிடிவி நின்னுட்டாரு, வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சு சின்ன எங்க போய் நின்னுட்டாரு? பாஜக கிட்ட போய் நின்றுக்காரு. OPSம் நின்னுட்டாரு. நின்னு அவருடைய பலத்தை காமிச்சாச்சு. அதுவும் பலாப்பழ சின்னம். வெற்றி பெறல. அதுவும் நீங்க 5 பேர் வெற்றி பெறல. நீங்களே தோத்துட்டீங்களா? தோத்து போனவர்கள் நீங்க எடப்பாடியை பற்றி பேசுங்க. ஜெயிச்சிட்டு வச்சு என்ன ஜெயிச்சாங்க? 3.5 லட்சம் ஜெயிச்சிட்டு பேசுங்க சார். 3.5 லட்சம் தோத்துட்டீங்களா சார்? ரெட்டல சார் 56 இன்ச் மார்போட சேர்ந்தே நீங்க தோத்துட்டீங்க. ரெட்டல தோத்து போச்சு. அதனால என்ன? 1,57,000 வாக்குகள் வாங்கி இருக்குது ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு. சார், நான் ஆதரிப்பதனால் ஒட்டுமொத்தமா மாறாது என்று நான் கணிக்கல. ஆனா 75 மாவட்ட கழக செயலாளர்கள் 35 பேரை உங்களால உங்க பக்கம் கூப்பிட முடிஞ்சா? சரி, நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க முடிஞ்சா? தமிழ்நாடு போல அரசியல் சுற்றுப்பயணம் போக முடிஞ்சா? எது 2 பொதுக்குழு கூட்ட முடிஞ்சா? எதுவுமே இல்லாம கட்சியை என்கிட்ட கொடுனா எல்லாம் பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிச்சாரா இல்லையான்னு தான் சார் வந்து நிக்கும். எல்லாம் வந்துதான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார். நீங்க கடல்ல எத்தனை புயலை சந்திச்சீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. கப்பலை கரை சேர்த்தீங்களா இல்லையா? சேர்க்கல இல்ல. அப்படி கிடையாது சார். அப்படி கிடையாது. எத்தனை துரோகிகளை சந்திச்சிட்டு மேல வர்றோம் அப்படின்றத முக்கியம். அப்படி நீங்க இத்தனை எல்லாம் சொன்னா நான் வரேன். அவருக்கு அப்ப நீங்க வந்து சசிகலா அம்மையாரை பத்தி வந்து விட்டுட்டு திருப்பி OPS சேர்த்துட்டீங்களா? அவங்க வந்து எதிர்த்து ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் எதுக்கு சேர்த்தாங்க? ஜானகி அம்மா மாதிரி ஒதுங்கிக்கணும் இல்ல. இப்ப அவங்க எதிர்த்து ஓட்டு போட்டாங்களா 11 பேர் OPS தரப்புல? அதுக்கப்புறம் திருப்பி கட்சி பிஜேபி சொல்லி தானே நீங்களும் ஒத்துக்கிட்டு தானே சேர்ந்தீங்க. இன்னைக்கு மட்டும் பிஜேபி கேசி பழனிசாமி திமுகவும் சேர்த்து தான். மீண்டும் பலமான ஒரு கட்சியா வந்துடக்கூடாதுன்றதுனாலதான் திரும்ப இந்த சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்ல, ஒருபோதும் அதிமுக கீழே விழுந்துறாது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.